அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழிலிருந்து இயல் 4, 5, 6 ஒரு சில முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். இங்கினவை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். இங்கினவை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என கூறியவர் யார்? பாரதியார். இந்தியாவின் பெரிய வங்கி எது? இந்தியாவின் பெரிய வங்கி எது? பாரத ஸ்டேட் பேங்க், பாரத ஸ்டேட் வங்கி SBI. ELA என்பதன் விரிவாக்கம் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் என்ன அப்படின்னா பெப்பர். பண்டைய காலத்தில் தமிழ் வணிகர்கள் சீனாவிற்கு அடிக்கடி வந்து சென்றனர். அதன் காரணமாக சீனாவில் டேஷ் ஒன்று கட்டப்பட்டது. பண்டைய காலத்தில் தமிழ் வணிகர்கள் சீனாவிற்கு அடிக்கடி வந்து சென்றனர். அதன் காரணமாக சீனாவில் டேஷ் ஒன்று கட்டப்பட்டது. எது அப்படின்னா சிவன் கோவில். சீனாவில் எந்த பேரரசின் ஆணையில் கீழ் சிவன் கோவில் கட்டப்பட்டது? எந்த பேரரசினுடைய அதிகாரத்தின் அதாவது ஆணையின் கீழ் கட்டப்பட்டது அப்படின்னா குப்லாய் கான். யார்? குப்லாய் கான். சீனாவில் உள்ள சிவன் கோவிலில் தமிழ் கல்வெட்டுகளும் டேஷையும் அமைக்கப்பட்டுள்ளன. சோழர் கால சிற்பங்கள். அடுத்தது வாளால் அறுத்தும் சுடினும் மருத்துவன் பால். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி என்ற நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழி எது? 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழி எது? இது அப்படின்னா பெருமாள் திருமொழி. குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன? குலசேகர ஆழ்வாரின் காலம் என்ன? 8ஆம் நூற்றாண்டு. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பரிபாடல். அடுத்தது செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு. செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு என்ற வரியை இயற்றியவர் கீராந்தையார். யார்? கீராந்தையார். சொல்லும் பொருளும் பாருங்கள். விசும்பு அப்படின்னா வானம், ஊழி அப்படின்னா யுகம், ஊழ் அப்படின்னா முறை, தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை, ஆர்தரவு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு அப்படின்னா சிறப்பு, ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. இலக்கண குறிப்பு பாருங்கள். ஊழ் ஊழ் அப்படின்னா அடுக்கு தொடர், வளர்வானம் அப்படின்னா வினைத்தொகை, செந்தி அப்படின்னா பண்புத்தொகை, வாரா அப்படின்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அண்டம் பகுதியின் உண்டை பிறக்கும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் அண்டம் பகுதியின் உண்டை பிறக்கும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம். திருவாசகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவாசகம் என்ற நூலின் ஆசிரியர் மாணிக்க வாசகர். 8 தொகை நூல்களுள் ஒன்று எது அப்படின்னா பரிபாடல். பரிபாடலின் சிறப்பு பெயர் என்ன? பரிபாடலின் சிறப்பு பெயர் என்ன? ஓங்கு பரிபாடல். சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? சங்ககால நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா பரிபாடல். பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? பரிபாடலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 70 பாடல்கள். பரிபாடலில் எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? பரிபாடலில் எத்தனை நூல்கள் கிடைத்துள்ளன? அதாவது எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன? 24 பாடல்கள். மொத்தம் 70 பாடல்கள், அதில் 24 பாடல்கள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எங்கு உள்ளது? பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் எங்கு உள்ளது? சென்னை கோட்டூர்புரம். தற்காலத்தின் ஐன்ஸ்டீன் என புகழப்படுபவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்? மனவை முஸ்தபா.
ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பின்றி அமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என கூறியவர் யார்? மு.கு. ஜெகந்நாதர். மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சின்னமனூர் செப்பேடு. வடமொழி கவிதைகளை அல்லது கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை இராமாயணம், மகாபாரதம், பெருங்கதை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வில்லி பாரதம். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பு எது? கவிதை தொகுப்பு கீதாஞ்சலி. கீதாஞ்சலியை எந்த மொழியில் மொழிபெயர்த்த பொழுது தாகூருக்கு நோபல் பரிசு கிடைத்தது? ஆங்கிலத்தில். வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு 1949. கணமுத்தையா அப்படிங்கிறவர். சென்றிடுவீர் எட்டுத்துக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். சென்றிடுவீர் எட்டுத்திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்பது யாருடைய கூற்று? யார் அப்படின்னா பாரதியார். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் அச்சிடப்பட்ட தமிழ் நூல்களை கண்டேன் என்று தனிநாயகம் அடிகள் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ். அருளை பெருக்கி அறிவை திருத்தி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நீதி வெண்பா. நீதி வெண்பா நூலின் ஆசிரியர் யார்? நீதி வெண்பா நூலின் ஆசிரியர் காப்பு செய்குதம்பி பாவலர். சதாவனம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். சதாவனம் அப்படின்னா ஒரே மூளையையும் ஒரே டைமில் பயன்படுத்துகிற 100 செயல்களை செய்கிற ஒரு செயல் தான் சதாவனம். அதில் மிகச்சிறந்தவர் செய்குதம்பி பாவலர். புண்ணிய புலவீர் யான் இப்பொழுது இடைக்காடானருக்கு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். முரசுக்கட்டிலில் உறங்கிய மோசிகீனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார்? தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. மாசற விசித்த வார்ப்புரு வல்வின் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? திருவிளையாடல் புராணத்தில் 3 காண்டங்கள் உள்ளன. 1 மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம். திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை படலங்கள் உள்ளன? திருவிளையாடல் புராணத்தில் 64 படலங்கள் உள்ளன. பரஞ்சோதி முனிவரின் காலம் மற்றும் ஊர். காலம் மற்றும் ஊர் 17ஆம் நூற்றாண்டு திருமறைக்காடு. அது எங்கே இருக்குன்னா வேதாரண்யத்தில் இருக்குது. வேதாரண்யம். பரஞ்சோதி முனிவரின் நூல்கள் யாவை? வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தாந்தாதி. புதிய நம்பிக்கை என்ற கதையின் ஆசிரியர் கமலாலயனின் இயற்பெயர் வே. குணசேகரன். கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறுநூறு. பன்னெடுங்காலமாக மக்களால் விரும்பப்படும் மரபானந்த கலைகளுள் ஒன்று. ஒரு கலை எது அப்படின்னா கரகாட்டம். நீரற வரையா கரகத்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் எந்த ஆடலும் குறிப்பிடப்பட்டுள்ளது? குடக்கூத்து என்ற ஆடலும். கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும் ஆடப்படுகிறது மயிலாட்டம். கா என்பதன் பொருள் என்னன்னா பாரந்தாங்கும் கோல். காவடி ஆட்டத்தின் வகைகள் மச்சக்காவடி, சர்பக்காவடி,
பூக்காவடி, தேர்காவடி, பறவைக்காவடி. பெரும்பாலும் ஆண்கள் ஆடும் ஆட்டம் ஒயிலாட்டம். வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்வது தேவராட்டம். உருமி என கூறப்படுவது தேவதுதும்பி. போலச் செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தப்படும் கலை பொய்க்கால் குதிரை. தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளவர் யார்? தப்பாட்ட இசைக்குழு அப்படின்னா யார் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா அருணகிரி. தப்பாட்டம் அப்படின்னா பறையை இசைத்து கொண்டே ஆடும் ஆட்டம் தான் தப்பாட்டம். தப்பாட்டத்தின் மற்றொரு பெயர் பறை. தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் ஆட்டம் புலியாட்டம். நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை தெருக்கூத்து. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என கூறியவர் நா. முத்துசாமி. கலைஞாயிறு என அழைக்கப்படுபவர் நா. முத்துசாமி. இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றவர் நா. முத்துசாமி. மழை வேண்டி நிகழ்த்தப்படும் தெருக்கூத்து அர்ஜுனன் தபசு. செம்பொனடிச்சீறு கிங்கினியோடு சிலம்பு என்ற வடிவமைப்புள்ள நூல் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழின் ஆசிரியர் குமரகுருபரர். செங்கீரை பருவம் இது 5 முதல் 6 மாதம். பிள்ளைத்தமிழில் எத்தனை பருவங்களால் உள்ளன? 10 பருவங்கள். எத்தனை பருவங்கள்? 10 பருவங்கள். குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. குமரகுருபர் கற்றறிந்த மொழிகள் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி. குமரகுருபரின் நூல்கள் எது அப்படின்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. ஆண்பார் பிள்ளைத்தமிழ் எது அப்படின்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். சரியா? அடுத்தது பெண்பார் பிள்ளைத்தமிழ் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, கலங்கு, அம்மானை, ஊசல். அந்த லாஸ்ட் 3 மட்டும் மாறும். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என பெருமைப்படுபவர் பாரதியார். கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர். தாதுகு சோலை தோறும் செண்பக காடு என்ற கம்பராமாயண பாடல் இடம்பெற்றுள்ள நூல் அல்லது காண்டம் மற்றும் படலம் தாதுகு சோலை தோறும் செண்பக காடு, பாலகாண்டம், ஆற்றுப்படலம். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி என்னவென்று பெயரிட்டார்? கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி என்னவென்று பெயரிட்டார்? ராம அவதாரம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்கள் உடையது? கம்பராமாயணம் 6 காண்டங்களை உடையது. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவொண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பர் பிறந்த ஊர் சோழநாட்டு திருவழுந்தூர். கம்பர் இயற்றிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏறெழுபது, சிலை எழுதுவது. பாய்ச்சல் என்ற கதையின் ஆசிரியர் நா. சா. கந்தசாமி. பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு தக்கையின் மீது 4 கண்கள். கந்தசாமி எந்த புதினத்தால் எழுத்து உலகில் புகழ்பெற்று விளங்கினார்? சாயாவனம். கந்தசாமி எந்த புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? எதுக்கு அப்படின்னா விசாரணை கமிஷன். கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றார்? சுடுமண் சிலைகள். கந்தசாமியின் சில புதினங்கள் எது அப்படின்னா தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி. ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். ஓங்கு இரும்பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். மொத்தம் இயல் 4, 5, 6 மொத்தம் முக்கியமான ஒரு 90 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? தேங்க்யூ.